ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஆட்டுக்குடலை எப்படி பக்குவமாக க்ளீன் பண்ணி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு குண்டானில் தண்ணி போட்டுக்கிறேன். சுடு தண்ணி சூடாயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் அந்த பைக்குள்ளே இருக்க குடலெல்லாம் கொட்டிக்கிறேன். 2 பையில் இருக்க குடலையும் நான் தனியாக கொட்டிக்கிறேன். இப்போ நான் கொதிக்க சுடு தண்ணி வச்சுருக்கேன். அதில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், சூடாக இருக்குன்னு நான் ஒரு ஸ்பூனால் அதை அப்படியே வறண்டி விட்டுட்டே இருக்கேன். இந்த மாதிரி தான் சுடு தண்ணியில் போட்டு அப்படியே விடக்கூடாது. லைட்டாக போட்டு எடுத்தாலே போதும், இந்த மாதிரி வந்துடும். பாருங்க எவ்வளோ சூப்பராக வருது. நான் மறுபடியும் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து திரும்பவும் வறண்டி விடுறேன். பாருங்கள், வந்துகிட்டே இருக்குது. இதான் நமக்கு ஒரு ஈஸியான மெத்தடு. நம்ம கடையிலலாம் ஆட்டுக்குடல் குழம்பு வாங்கி சாப்பிட்டோன்னா அது இந்த அளவுக்கு அவங்க க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நானுமே கடையில் சாப்பிட்ருக்கேன். அது பார்த்திங்கன்னா லைட்டாக நரன்னு இருக்கும். இந்த தூளெல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணவே மாட்டாங்க. நீங்களே நிறைய கடையில் பார்த்துருக்கலாம். இந்த போட்டி பார்த்திங்கனாக்கா அடிக்கடி யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னாக்கா இது ரொம்ப வேலை, ரொம்ப நேரம் இதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸிங்காகவே இதை யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வயிற்றுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லது. அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இந்த சின்ன குடலை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது தொடப்பக்குச்சியில் கூட நம்ம பண்ணலாம். நான் வடை குத்துற கம்பியில் தான் பண்ணுறேன். பாருங்கள், விட்டு நுழைச்ச உடனே அது போயிடுது. பாருங்கள், அப்படியே பரட்டிக்கிட்டேன் நான். அதை அப்படியே அமுத்தி பிடிச்சி இழுத்தோன்னா பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு ஜெல்லு மாதிரி ஒரு டஸ்ட் வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குடலை இப்போ பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி குடல் கறி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டேன். ஒரு குக்கர் வச்சுக்கிட்டேன். குக்கர் சூடாகட்டும். பாருங்கள், குக்கர் சூடாகிடுச்சு. ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடாகிடுச்சு. தாளிப்பு போட்டுக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கிறேன். இது கூட நான் ஒரு 4 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நாலு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன்.
வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 3 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன். இது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கூடவே போட்டால் தான் நமக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காது. இது பச்சை வாசனை போகிற அளவு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். பாருங்கள், நான் சுத்தமாக க்ளீன் பண்ணி இதை அரிசி கழுவுன தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ தான் கவுச்சி ஸ்மெல் இருக்காதுன்றதுக்காக. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தண்ணியும் ஊற்றலை, இதுவே தண்ணி விடுது. இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். பாருங்கள், இந்த ஸ்பூனால் தான் நான் போடுறேன். அதில் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூனுக்கு கரம் மசாலா தூள். இப்போ குழம்புக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி தக்காளிக்காக தான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தேன், இப்போ குழம்புக்கும் சேர்த்துக்கிட்டேன். மொத்தமாக நம்ம 6 விசில் விட போகிறோம். நான் இப்போ 4 விசில் விட்டுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஏன்னா அடுத்து நம்ம கடலைப்பருப்பு போட போகிறோம், அதுக்காக இப்போ நான் 4 விசில் விட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆட்டுக்குடல் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 180 கடலைப்பருப்பை நான் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், எவ்வளோ பெருசு பெருசாக ஆகிடுச்சு பாருங்கள். ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கிறேன் இதோட. இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். காரம் லைட்டாக போடணும், நான் சேர்த்துக்கிறேன். 4 விசில் விட்டு மறுபடியும் எடுத்து கடலைப்பருப்பை போட்டு மறுபடியும் 2 விசில் விட்டோம். மொத்தம் 6 விசில் விட்டோம். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இந்த கடலைப்பருப்பும் சேர்ந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஆட்டுக்குடல் குழம்பு ப்ளஸ் கடலைப்பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.